மேனேஜருடனான கள்ளக்காதல கையும் களவுமா கண்டுபிடிச்ச மூதாட்டிய கொலை செஞ்சது மட்டுமில்லாம கணவரோட உயிருக்கும் குறி வச்சிருக்காங்க இங்க ஒரு இல்லத்தரசி. ஒரு கொலையை செஞ்சுட்டு 5 மாசமா உத்தமி வேஷம் போட்ட படுபாதகி போலீஸ் விசாரணையில வசமா சிக்கி கொண்டது எப்படி? அன்னூர் போலீசாரால் ரிமாண்டுக்காக முகத்தில் முக்காடு போட்டு அழைத்து செல்லப்படும் இந்த ஜோடிதான் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த மூதாட்டியை கொலை செய்த கேடிகள். ஒரு படு பயங்கர கொலையை செய்துவிட்டு கடந்த 5 மாதங்களாக ஒன்றும் தெரியாதது போல நாடகமாடியவர்கள் அடுத்ததாக மற்றொரு கொலைக்கு திட்டம் தீட்டி வந்த போதுதான் போலீசிடம் வசமாக சிக்கியுள்ளனர். இந்த முகமூடிகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் உண்மையான முகத்திரைகளை கிழித்தெறிய விசாரணையில் இறங்கினோம். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள கஞ்சப்பள்ளி பிரிவு பகுதியைச் சேர்ந்தவர் 33 வயதான லோகேந்திரன். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் நிர்வாகியாக உள்ள லோகேந்திரன் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி வந்திருக்கிறார். இவருக்கு 27 வயதில் ஜாய் மெட்டில்டா என்கிற மனைவி உள்ளார். அவரும் அதே பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வந்திருக்கிறார். அந்த நிறுவனம் கர்நாடக மாநிலத்திலும் கிளை அலுவலகம் வைத்துள்ள நிலையில் அங்கு வேலை பார்த்து வந்த 25 வயதான மேலாளர் நாகேஷ் என்பவருக்கும் ஜாய் மெட்டில்டாவிற்கும் அலுவலக ரீதியிலான தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் அடிக்கடி போன் கால், வீடியோ காலில் வாடிக்கையாளர்கள் தொடர்பாக பேசி வந்துள்ளனர். இந்த சூழலில்தான் ஏற்கனவே திருமணமான ஜாய் மெட்டில்டாவிற்கு நாகேஷ் மீது ஒரு இனம் புரியாத ஃபீலிங் உருவாகி இருக்கிறது. அதனை அவரிடம் வெளிப்படுத்தவும் அவரும் சிறிதும் தயக்கமின்றி, எனக்கு தமிழ் மொழி மிகவும் பிடிக்கும் என்பதால் அதனை அழகாக பேசும் உன்னையும் எனக்கு பிடித்துவிட்டதென ஒரு உருட்டி இருக்கிறார். இருவரும் மாறி மாறி கிரிஞ்சாக பேசி பழக அது சில நாட்களில் கள்ளக்காதலாக பரிணமித்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக ஒபிஷியல் ஆடிட்டிங் என கூறிவிட்டு அடிக்கடி அன்னூரிலுள்ள பிரான்ச் ஆபீஸுக்கு வரும் நாகேஷ் அருகிலுள்ள ஹோட்டலில் ரூம் போட்டு ஜாய் மெட்டில்டாவுடன் உல்லாசமாக இருந்துள்ளார்.